வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 4ஆம் தேதிக்கான 4/10/2024க்கான டியர், அதுக்கப்புறம் கேரளா லாட்டரியோட கெஸிங்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டியரோட 1 மணிக்கான ரிசல்ட், அதாவது 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 117. ஓகேங்க, 117 வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸிங்கில் ஆல் போர்டில் 7 பாஸு, சி போர்ட்லேயுமே 7 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா 297 கொடுத்துருந்தோம் பாக்ஸில். ஸோ அதில் ரெண்டு டைம் நம்ம பாக்ஸ் போட்டோம். 7 வந்து சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நமக்கு சி போர்டு மட்டும்தான் வந்து நமக்கு ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு பி போர்டு பாஸ் ஆகலை. ஓகே, 4ஆம் தேதிக்கான டியரோட 1 மணிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 6 அதுக்கப்புறம் 0 சேம் அதே தான். பி போர்டில் 0 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 6, 9, 0 இந்த 3 நம்பர் தான் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6006 9009 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 906 246 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 3ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 037645 ஓகே, 453 ரிசல்ட். ஓகேங்களா. இதில் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 4 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து ஏ போர்டில் 4 பாஸ் ஆகிருக்க வேண்டியது. பட் ஆனால் நான் பியிலும் சிஏ தான் 4 கொடுத்துருக்கேன், 7 கொடுக்கல. ஸோ நமக்கு ஆல் போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் தேதிக்கான கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 7 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 7 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோன்னா 9, 7, 8 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 7887 9889 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 798 216 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 216 நான் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வருதான்றது செக் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு. இது 2 தான் நமக்கு 3 மணிக்கான கெஸ்டிங்கு ஏபிசி போர்ட் பாக்ஸ் நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0683 வந்து ரிசல்ட்டு. ஸோ நம்ம கொடுத்த நம்பரில் ஆல் போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்ட்லேயுமே நமக்கு 6 பாஸ் ஆகிருக்கு. டோட்டலாக நமக்கு ஏ போர்டு மட்டும் இதில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் தேதிக்கான டியரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3 அதுக்கப்புறம் 9, பி போர்டில் 9 அதுக்கப்புறம் 2, சி போர்டில் 3 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோன்னா 392 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3993 2332 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 392 519 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 59608 ரிசல்ட்டு. இதில் நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்ட்லேயுமே 6 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 6 மட்டும்தான் இதுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் தேதிக்கான டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4 அதுக்கப்புறம் 3, பி போர்டில் 9 அதுக்கப்புறம் 3, சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோன்னா 9, 3, 4 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 9439 9349 ஸோ நமக்கு 9449 3993 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 759175 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸு. ஸோ லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இது கொஞ்சம் கோல்டாக இருக்குது, சடனாக கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட சீக்கிரம் கிளியர் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். நாளைக்கு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல வின்னிங் இருக்க சான்சஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.